வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் 90 வேகன்சி 70 வேகன்சிக்கு வந்திருக்குது. நல்ல விஷயம் தான், படிக்கலாம். பட் இருந்தாலும் இது 2021 ஒரு தேர்வு நடக்கும் பொழுது மொத்தம் 66 வேகன்சி. அதில் 55 பேர் பெண்கள் தான் வந்திருந்தாங்க. நார்மலாகவே பெண்கள் நல்லா படிச்சு வராங்க, அது வேறு விஷயம். அது போக ஒரு 30% இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால 66ல் 55 பேர் பெண்கள் தான் வந்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் வரப்போ 70 வேகன்சியில் ஒரு 60 பேர் பெண்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, இதுக்காக ஒரு கடைசியாக ஒரு 10 பேர் தான் ஆண்கள் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த குரூப் 1 தேர்வு வேகன்சியாவது நீங்கள் அதிகப்படுத்திருக்கலாம். வேகன்சி ஒரு 200 வேகன்சி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஓகே, ஒரு மாணவர்களுக்கு முக்கியமாக ஆண்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பொதுவாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிற ஒரு 1400 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் செலக்ட் பண்ணுவீங்க. அதில் வேற ரொம்ப முக்கியமாக அந்த 1400 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கொஸ்டின் ஆன்சர் தப்பு தப்பாக கேட்டுருக்காங்க. ஒரு 20-30 கொஸ்டின். அப்போ 125 கொஸ்டின் போட்டவர்களுக்குலாம் 138 வருது. 140 எதிர்பார்த்தவங்க 120 தான் வருது. ஸோ டிஎன்பிசி செய்கிற தப்புனால அந்த 1400 பேருக்குள்ள வர முடியாமல், நல்லா படிச்சோம் வர முடியாமல் போகிறாங்க. ஸோ அந்த வேகன்சி கூட நீங்கள் அந்த 1:20 1:50 கூட ஆக்கலாம். ஸோ இருந்தாலும் கடந்த காலங்களில் அதிமுக பீரியட்ல 2015-14 74, 2016-17 85, 2019-20 81, 2020-21 66 406 வேகன்சி 2015 இருந்து 2021 406 வேகன்சி ஃபில் பண்ணாங்க அதிமுக காலத்தில். ஈவன் இந்த 2020 கொரோனா காலத்தில் கூட அவங்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப திமுக பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா 22-23 ஒரு 92, 23-24 96, இப்ப 70, 25-26 ஒரு 70, 258. பொதுவாகவே திமுக காலம் அரசு ஊழியரின் பொற்காலம். பட் இந்த இடத்துல எங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியான வேகன்சி இருக்குது. வேகன்சி இல்லாமலாம் கிடையாது, வேகன்சி இருக்குது, நிறைய வேகன்சி இருக்குது. 5 லட்சம் வேகன்சி இருக்குது, நாங்க ஃபில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது மிகவும் குறைவான ஒரு வேகன்சி. 70 அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு 116 வகையான இடஒதுக்கீட்டு பிரிவுகள் இருக்கின்றன. ஓசி ஜெனரல் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 16, பிசி அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 16, எம்பிசிங்கிற கேட்டகரியில் ஒரு 16, பிசி விமன்கிற கேட்டகரியில் ஒரு 16, ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற கேட்டகரியில் ஒரு 16, ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியில் ஒரு 16. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 116 வகையான ரிசர்வேஷன் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமா சொல்றோம். அது உதாரணத்துக்கு நீங்க ஓசி எடுத்துக்கோங்க. ஓசி பாத்தீங்கன்னா பிசி எடுத்துக்கோங்க. பிசி ஜெனரல் இருக்குது, ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் இருக்குது, ஜெனரல்ல ஹியரிங் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இருக்குது, அண்ட் எல்சிஏசி சொல்றாங்க. ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ்மென் இருக்குது. மேபி இந்த எக்ஸ் சர்வீஸ்மென் குரூப் சி குண்டான போஸ்ட் சொல்றாங்க. இருந்தாலும் 20 பிரிவுகள் நம்ம சொல்றோம். ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ்மென்ல பிஎஸ்டிஎம் இருக்குது, பிசி விமன் இருக்குது, பிசி விமன் பிஎஸ்டிஎம் இருக்குது, பிசி விமன் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இருக்குது, பிசி விமன் எல்சி இருக்குது, பிசில விடோ இருக்குது, விடோல பிஎஸ்டிஎம் இருக்கு. ஸோ ஒரு 12. அப்போ மொத்தமா ஒரு 7 × 12 எவ்வளவு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி விமன் 7 × 12 அத்தனை வகையான இடஒதுக்கீடு பிரிவுகளை வைத்து வெறும் 70 வேகன்சி அப்படிங்கும் பொழுது இதை நம்ம எங்க கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுனே தெரியல. நீங்க வேணா பாருங்க, கடைசி ஃபைனல் ரிசல்ட்ல 70ல் ஒரு 55 பேர் பெண்கள் வருவாங்க. 55 பேர் கண்டிப்பாக பெண்கள் வருவாங்க. தமிழ் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய தமிழ் மீடியம். இனிமே நம்ம தமிழ் மீடியம் சொல்லக்கூடாது. we cannot say PSTM, it is PSTM written in English language. அதான் சொல்லணும். ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய தமிழ் மீடியம், அதுதான் உண்மையானது. ஏன்னா ஆங்கிலத்தில் எழுத நிறைய பேர் பாஸ் பண்றாங்க. ஈவன் தமிழ் சர்டிபிகேட் வச்சுட்டா கூட நம்ம ரிசர்வேஷன் அப்படிதான் சொல்லணும். சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 70 வேகன்சிங்கிறது யானை, நம்ம சோளப்பரி சொல்லுவாங்க, யானை பசிக்கு சோளப்பரி, அதை விட ரொம்ப கம்மி அப்படிதான் நம்ம சொல்றோம். நிறைய வேகன்சி நம்ம எதிர்பார்த்தோம். எதுக்காக நம்ம இதை நம்ம ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, சோ குரூப் 2 அதே மாதிரி கம்மியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, குரூப் 4 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அரசு அந்த தேர்வுகளை நம்பி இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வாழக்கூடிய மாணவ மாணவிகள், ஏழை மாணவ மாணவிகள், தமிழ் மீடியம் படித்த மாணவ மாணவிகள் என்னதான் படிச்சாங்க, குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. சோ இப்போ அவங்க எக்ஸாம் எழுதவே மாட்டாங்க. நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ரிலீஸ் பண்ணல. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எஸ்சி ஏல எவ்வளவு, எஸ்சிஏ விமன்ல எவ்வளவு, பிஎஸ்டிஎம்ல எவ்வளவு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணல. பொதுவாகவே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு பண்ணல. ஏன் பண்ணல? சோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு படிக்கவே தோணாது, ரொம்ப கம்மியான வேகன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்க ஒரு மனப்பான்மை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க. அதுலயுமே ஷார்ட் ஃபால் வேகன்சி சொல்லி போட்டிருக்காங்க. ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த வேகன்சி நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். இருக்கிறதே 70, ஷார்ட் ஃபால் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 70 நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு கஷ்டமான ஒண்ணு. சோ அதனால வேகன்சி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது மாணவர் சார்பாக ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த வேகன்சியை பொறுத்தளவு 30% பெண்கள், 70ல் 21 கண்டிப்பா பெண்கள் தான் வருவாங்க.
ஆங்கிலத்தில் எழுதும் தமிழ் மீடியம், நான் தமிழ் மீடியம் சொல்லல, ஏன்னா ஆங்கிலத்தில் எழுதினாதான் பாஸ் பண்றாங்க, அதனால ஆங்கிலத்தில் தமிழ் மீடியம் ஒரு 14, மாற்றுத்திறனாளிகள் ஒரு 3. சோ 70ல ஒரு 39 ரிசர்வேஷன்லயே போயிருது. 70ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 39 ரிசர்வேஷன்ல போயிருது. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் 31 இருக்குது. அந்த 31லயும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெண்களுக்கு கண்டிப்பா 21 பேர் கொடுத்தே ஆகணும். இந்த 70ல கண்டிப்பா பெண்களுக்கு 21 பேர் கொடுத்தே ஆகணும். இது போக பெண்கள் நல்லா படிச்சு நார்மலாவே ஜெனரல்ல வந்துருவாங்க. இப்போ ஒரு விமன் இருக்கிறாங்க, ஒரு பிஎஸ்டிஎம் அவங்க கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிசியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிசி விமன் பிஎஸ்டிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்டிபிகேட் வேலை எடுக்கலாம். பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல வேலை எடுக்கலாம், ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல வேலை எடுக்கலாம், ஜெனரல் விமன் பிஎஸ்டிஎம்ல வேலை எடுக்கலாம். சோ தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. பட் ஒரு ஆணுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி நீங்க 70 வெளியில வேணா மாறுதட்டி கொள்ளலாம். பட் ஆண்களுக்குன்னு பார்த்தா 31 தான். அந்த 31 ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரி என்றால் நீங்க நம்ம என்ன சொல்றோம், ஆண்கள்ங்கிறோம். அந்த ஜெனரல் அப்படின்னு என்னைக்கு சொல்லிட்டீங்களோ அதுல வந்து விமன் வருவாங்க, விடோ வருவாங்க, பிசிக்கலி சேலஞ்ச் வருவாங்க, தமிழ் மீடியம் வருவாங்க, ஹார்ட் ஆஃப் எல்லாருமே வருவாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது 70ல கடைசி 55 பேர் பெண்களாகத்தான் இருக்கும். அதனாலதான் பெண்களுக்கு தங்கம் ஆண்களுக்கு தகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். தயவு செய்து அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த குரூப் 1 போன்ற உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்று ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஆண்களை மனதில் வைத்துக் கொண்டு 50-50 கொடுங்க. 70ல 35 பெண்கள், 35 ஆண்கள். அந்த ஆண்களுக்கு உண்டான கேட்டகரிகளை பிசி எம்பிசி எவ்வளவு பிரிச்சுக்கோங்க. பெண்களுக்கு உண்டான கேட்டகரியில பிசி. பட் 35 பேர் பெண்கள், 35 பேர் ஆண்கள். ஆண்களுக்கு வேலை இல்ல, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, கட் ஆஃப் அதிகமா இருக்குது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து 70 வேகன்சி நீங்க சொன்னாலும் கடைசியில வந்து அதுல 31 கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன்ல போயிடும். இப்ப 21 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்து ஆகணும். இது போக ஜெனரலையும் பெண்கள் வராங்க. தமிழ் மீடியம் 14 பேர் கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஆங்கிலத்தில் எழுதும் தமிழ் மீடியம் நம்ம அத்தானுமே சொல்ல போறோம். சோ ஆங்கிலத்தில் எழுதும் தமிழ் மீடியம் நல்ல மார்க் எடுத்தா ஜெனரலே அவங்க வருவாங்க. சோ ஜெனரல் எல்லாரும் வரும்பொழுது அங்க ஜெனரல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வேலை கிடைக்காமல் போகிறது. நீங்க படிக்கவே வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன வேகன்சி அதிகப்படுத்துங்க. 70 அப்படிங்கறது ஒரு 150 ஒரு 200 வச்சா ஆண்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும், படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோணும். அதை விட்டு கம்மியான வேகன்சி, கடுமையான ரிசர்வேஷன், 70 வேகன்சி, 116 வகையான ரிசர்வேஷன், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் கேட்டகரி, அந்த கேட்டகரி, இந்த கேட்டகரி சொல்லி இந்த அளவுக்கு ஆண்கள் கழுத்தை பிடித்து நெருக்கும் அளவுக்கு எனக்கு இருக்குது இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம். அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சியை அதிகப்படுத்தினா கண்டிப்பாக ஆண்களுக்கு உதவியா இருக்கும். யாரும் படிக்க ரெடியா இல்ல, எல்லா ஆண்களும் படிக்க ரெடியா இருக்கிறாங்க. பட் வேகன்சியை கண்டிப்பாக அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆண்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அண்ட் தயவு செய்து ஜூன் 15 நடக்கக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பாக கொஸ்டின் எல்லாம் தப்பு தப்பா கேட்காதீங்க. இவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்களே, 200 கேள்வி, ஒரு தப்பு கூட கிடையாது. அது ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி எந்த மிஸ்டேக் இல்லாம தயவு செய்து கேளுங்க. ஏன்னா எல்லாரும் படிச்சு வராங்க, சும்மா இல்ல ஏனோ வந்து எல்லா எக்ஸாம் எழுதிட்டு போகல, படிச்சு வராங்க. படிச்சு வரும்போது அங்க நீங்க கேட்கக்கூடிய ஒரு தவறான கொஸ்டினால இவருடைய வாழ்க்கையை மாறி போகிறது. நீங்க உங்க இஷ்டத்தை நீங்க ஆன்சர் ரிலீஸ் பண்ணுவீங்க, அதை யாரும் கேட்க முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுவீங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 200 கேள்விகளையும் எந்த தப்பும் எந்த தவறும் இல்லாமல் கேட்டு கட் ஆஃப் கரெக்டான ஒரு கட் ஆஃப் மாதிரி வந்து பாத்தீங்க அப்பதான் எங்களால் டிசைட் பண்ண முடியும். நாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், வெறும் 70 வேகன்சி தான், 135 கொஸ்டினுக்கு நாங்க ஆன்சர் பண்ணிருப்போம். நீங்க தப்பா கேட்டதுனால 120 தான் வரும். அது எங்களுடைய பொறுப்பு கிடையாது. சோ அப்படிங்கும்போது வெளியே நம்ம வந்து பிலிம் கிளியர் பண்ண முடியாம வெளியில போயிருவோம். சோ அதனால தயவு செய்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கேள்வியை கூட தவறாக கேட்காமல் 200 கேள்விகள் மிகவும் சரியாக கேட்டு ஒரு யூபிஎஸ்சி மாடல்ல நீங்க குரூப் 1 பிலிம் எக்ஸாம் நடத்தணும். உங்களால் முடியும், ஏற்கனவே நீங்க நடத்திருக்கிறீங்க. அதனால அப்படி ஒரு வேண்டுகோளை மாணவர் சார்பாக வைத்து முடிந்தால் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அது சட்டத்திற்கு அதற்கு வாய்ப்பு இல்லை, அது எல்லாமே சொல்லலாம். பட் அரசாங்கம் நினைத்தால் முடியும், டிஎன்பிசி நினைத்தால் முடியும். அண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா வேகன்சியை அதிகப்படுத்த வேண்டும். இது வந்து ஒட்டுமொத்த ஆண்களின் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது அண்ட் பெண்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வெறும் 70 வச்சுட்டு பெண்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அதே தான். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 150 வேகன்சிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு தோணும், ஒரு ஒரு கான்பிடண்டோட படிப்போம். ஏற்கனவே தமிழ் எழுதுன மார்க் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி 1008 பிரச்சனைகள் வருது, 1008 ஒரு மாணவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. அதனாலதான் நம்ம மீண்டும் மீண்டும் ஆங்கிலத்தில் எழுதும் தமிழ் மீடியம், ஆங்கிலத்தில் எழுதும் தமிழ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் தேர்வர்கள் அதுக்கு பெண் தேர்வுகள் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து இந்த வேகன்சி அதிகப்படுத்துங்க, டபுள் ஆக்குங்க. 150 கண்டிப்பா வேகன்சி நிறைய இருக்குது, அரசாங்கத்துல வேகன்சி நிறைய இருக்குது. நம்ம அவுட் சோர்சிங் நிறைய கொடுக்குறோம், அதெல்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி போன்ற போஸ்ட்களை வந்து மீண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆண் தேர்வுகள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நம்ம நடராஜன் டிஎன்பிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே சீக்கிரம் ஆரப்போ அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல கொடுக்குறோம். நன்றி.